ஒரு கதாநாயகன் நடிக்கும்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவாங்க. ஒரு முறை சிவகுமார் சொல்லும்போது உங்களுக்கு எத்தனை காதலிகள்னார். யோ எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான், ஆனால் 65 காதலிகள்னார். எப்படின்னுக்கு 65 படத்தில் 65 கதாநாயகன் நடிச்சிருக்காங்க, எல்லாரையும் காதலித்தேன், அடுத்த படம் வேறு ஒரு படத்தில் இன்னொருத்தையும் காதலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுமாதிரி ஜெய்சங்கர் தான் அதிகமான கதாநாயகனோடு நடித்தவர். ஆனால் அவர் ஏகபத்தினி விரதனாக தான் இருந்தார். பழகிருக்கலாம், பாடி டிமாண்டை நிறைவேற்றிருக்கலாம், அது ஒரு விஷயம். அவங்க மனைவிக்கு ஒரு நாள் துரோகம் பண்ணதே இல்லை. இன்றைக்கும் ஒரு பையன் டாக்டராக இருக்கார், கண் டாக்டர், ரொம்ப ஜென்டில்மேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீ செய்கிற தவறுகள் உன்னுடைய குடும்பத்தை கெடுக்க வைக்கிற. உனக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. உனக்கு ஒரு மகன் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. நீ ஒரே வீட்டில் உட்காந்துக்கிட்டு மகனுக்கும் பராமரிக்கலை, மகனையும் பராமரிப்பு செலவு கொடுக்கல, ஒரே பங்களாவில் உட்காந்துட்டு பசங்க முன்னிலையிலே என்ன அடிப்பாருன்னு உன் பொண்டாட்டி கம்பளம் மீனிக்கார். அதே மாதிரி சங்கீதா அவர்கள் சொல்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் அவர் அனுமதிக்கலன்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? தப்பு. விஜய் பண்ணுறது மாபெரும் தப்பு. விவாகரத்து பெறுகிற வரைக்கும் சங்கீதா திருமதி சங்கீதா தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. கோர்ட்டும் அதைத்தான் சொல்கிறது, சட்டமும் அதைத்தான் சொல்லுது, நீதி அதைத்தான் சொல்லும். நீங்கள் திரு விஜய் அவர்களோட படங்களில் நடிச்சிருக்கிறீங்க, பகவதி படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். விஜய் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க. விஜய் அவர்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சார்? ஏன்னா பல பேர் வந்து சொல்கிறாங்க அவர் சைக்கோபாத்துன்னு சொல்கிறாங்க, அவர் வந்து நார்சிஸ்ட்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல விஜய் அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படின்னு? அதெல்லாம் போய் விஜய் மிக நல்ல மனிதர், அன்பான மனிதர், யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு அவர் நல்லா தெரியும். அவருடைய ஆரம்பகால படத்துலேயும் நடிச்சிருக்கேன், எஸ்ஏசி இயக்குன படத்துலேயும் நடிச்சிருக்கேன். ஏன்னா அது இல்லாமல் பகவதி படத்துலையும் நடிச்சிருக்கேன், வெங்கடேஷ் படத்தில். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், 200 கோடி சம்பாதிச்சிட்டேன், எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, எனக்கு வசூல் பணம் கொடுத்தீங்க, ஸோ நான் உங்களுக்கு நன்மை செய்யணும், அதனால் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். கேப்டனும் அதுதான் சொன்னார். இல்லை அப்படியாக அவர் மாறுவார், இன்னொரு விஜயகாந்த் போல் அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க விஜய் வந்து சொந்த வாழ்க்கையை சீரழிக்கலையே, கரெக்டாக இருந்தார். அவருடைய போதை அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிச்சு. போதைனா அதாவது குடிக்கிற பழக்கம் அது மாதிரியா இருந்தது அவர், அதனால தான் அவருடைய நடவடிக்கை மாறிச்சு. ரெண்டாவது, அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதாவோட அனுசரித்து போனார்னா அவர் இப்போ சிஎம். இப்போ விஜய் அவர்களுக்கு மிக நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் கரூர் விவகாரம், இன்னொரு பக்கம் அவருடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி அவர் எப்படி அரசியலில் நிற்க போகிறாரு அப்படின்னு பார்க்குறீங்க? இந்த சிக்கலில் இருந்து மீள்றதுக்கு ஒரே வழி பாஜகவிட்ட சரண்டர் ஆகுது. பாஜகட்ட சரண்டர் தான், நான் ஏடிமியோட அலைன்ஸ் வச்சுக்கிறேன் சொல்லி அலைன்ஸ் வச்சுக்கிட்டா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. சினிபஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பிரபல திரைப்பட நடிகரும் சினிமா பத்திரிகையாளருமான திருமிகு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், விஜய் அவர்கள் சமீபத்தில் மகளிர் மாநாட்டில் பேசும் பொழுது இந்த விவாகரத்து சம்பந்தமான விஷயத்தை சொல்லும் பொழுது, அது அவ்வளவு ஒர்த் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்களாம் ஹர்ட் ஆனால் நான் ஹர்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய தனிப்பட்ட விவகாரத்தில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவர் நடிகராக இருந்தால் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரும் விமர்சிக்க மாட்டோம். ஏன்னா சகஜம், அப்படி இப்படின்னு தான் சினிமாக்காரங்க இருப்பாங்க. ஒரு கதாநாயகன் நடிக்கும்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவாங்க. ஒரு முறை சிவகுமார் சொல்லும்போது உங்களுக்கு எத்தனை காதலிகள்னார். யோ எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான், ஆனால் 65 காதலிகள்னார். எப்படின்னுக்கு 65 படத்தில் 65 கதாநாயகன் நடிச்சிருக்காங்க, எல்லாரையும் காதலித்தேன், அடுத்த படம் வேறு ஒரு படத்தில் இன்னொருத்தையும் காதலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுமாதிரி ஜெய்சங்கர் தான் அதிகமான கதாநாயகனோடு நடித்தவர். ஆனால் அவர் ஏகபத்தினி விரதனாக தான் இருந்தார். பழகிருக்கலாம், பாடி டிமாண்டை நிறைவேற்றிருக்கலாம், அது ஒரு விஷயம். அவங்க மனைவிக்கு ஒரு நாள் துரோகம் பண்ணதே இல்லை. இன்றைக்கும் ஒரு பையன் டாக்டராக இருக்கார், கண் டாக்டர், ரொம்ப ஜென்டில்மேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீ செய்கிற தவறுகள் உன்னுடைய குடும்பத்தை கெடுக்க வைக்கிற. உனக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. உனக்கு ஒரு மகன் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. நீ ஒரே வீட்டில் உட்காந்துக்கிட்டு
மகனுக்கும் பராமரிப்பு பராமரிக்கலை, மகனையும் பராமரிக்கலை, பராமரிப்பு செலவு கொடுக்கல, ஒரே பங்களாவில் உட்காந்துட்டு பசங்க மத்தியிலே பசங்க முன்னிலையிலே என்ன அடிப்பாருன்னு உன் பொண்டாட்டி கம்பளம் மீனிக்கா. இதெல்லாம் ஆமாவா இல்லையா? பல் சொல்லு. அது என்ன ஒர்த்தில்லாத விஷயம்? இதெல்லாம் ஒர்த்தில்லாத விஷயமா? ஒரு மனைவி கிட்ட இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ட இது ஒர்த்தில்லாத விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன்னா காரி துப்ப மாட்டாங்க. உன் மனைவி, உங்கள் அப்பன், அம்மா, மகா எல்லாம் ஒர்த்தில்லாத விஷயமா? ஏப்பா நீ அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்ட அப்படின்னாலே நீ பொது சொத்து, நீ எங்களுக்கு வழிகாட்டி, ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓடிடு, கட்சி கலைச்சிரு. சமீபத்தில் அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ஆதரித்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அண்ணனை வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், அதே சமயம் அதெல்லாம் காரி துப்ப வேண்டியது. அதெல்லாம் அப்படி பேசுகிறவள நமக்கு பேசவே கூடாதுங்க. எங்கள் ரசிகன் வந்து ஒரு 20% நீங்கள் சொல்கிற மாதிரி இருப்பான், 80% அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கும் மனசாட்சி இருக்குது, அவனுக்கும் குடும்பம் இருக்குது. உண்டா இல்லையா? உண்டு. நிச்சயமாக என்னுடைய கணிப்புப்படி, என்னுடைய வரலாற்று நிகழ்வுப்படி விவாகரத்தான எந்த நடிகனும் சோபித்தது இல்லை. மார்க்கெட் போயிடும். இதுக்கு உதாரணம் எத்தனை பேரை சொல்லலாம். விவாகரத்தான நடிகன் இது வரைக்கும் மீண்டும் கதை நடிச்சிருக்கேன்னா அதோடு போயிடுவார். அதான் உண்மை. இப்போது நடிகை த்ரிஷா அவர்களை பற்றி பேசும் பொழுது, அதாவது மன்சூர் அலிகான் பேசினாலோ அல்லது பார்த்திபன் பேசினாலோ அவங்க டிஃபெண்ட் பண்ணுற அவங்க, விஜய் குறித்து இப்படி ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறப்ப ஏன் அதை டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்களுடைய பேருக்கும் அது களங்கம் தானே, ஏன் அவங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? யாரை டிஃபெண்ட் பண்ணணும்? எதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்? அவங்க பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க வாய் திறக்கணும்ல த்ரிஷா அவர்கள். ஏங்க அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் உண்மை. இதில் 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 எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ மறுப்பு தெரிவிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் பகிரங்கமாக வந்ததுக்கப்புறம் எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன், சொல்லலாம் த்ரிஷா என் தோழி, அவங்க ஒரு அடுத்த காரில் வரட்டும், அவங்க வேறு காஸ்டியூம் வரட்டும். நீ எதுக்கு பட்டு வேட்டி சட்டையில் வந்த புது மாப்பிள்ளை மாதிரி? அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க சார். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இது அதாவது நீங்கள் சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை. 2 பேரும் அந்த காஸ்டியூமில் வந்தால் பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? புருஷன் பொண்டாட்டி தான் திருமணத்துக்கு வந்து மணப்பெண்ணையும் மணமகளையும் வாழ்த்தணும். கூத்தியால் கூட்டு வந்து மணமகனையும் மலையும் பார்த்த முடியுமா? செல்லுமா அது? ஃபோட்டோ எடுக்கலாம், வெளியே வரலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கணவனும் மனைவியும் அந்த மணமனும் மணப்பெண்ணு என்ன நினைப்பாங்க? லூசனமாக வந்திருப்பாங்க நினைப்பாங்களா இல்லையா? பப்ளிசிட்டி கிடைக்குங்க, ஆனால் அந்த இமேஜ் சரிஞ்சு நாசமாக போயிடும். இப்போது சங்கீதா விவாகரத்து கேஸ் போடனா இது நடக்காது. சரி ஏதோ அவங்க அங்கே இருக்கான்னு போயிட்டுருக்கோம். இந்த அம்மா அந்த அம்மா வெளிப்படையாக கோர்ட்டுக்கு போயிடுச்சுல்ல. இதுக்கு பிறகும் நீ த்ரிஷாவை கூட்டிகிட்டு அந்த காஸ்டியூமில் ஏன் வர்ற? அப்போது நீ வந்து திமிரு பிடிச்சி நடக்கிற, உன் பொண்டாட்டியை இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுற. அதே மாதிரி சங்கீதா அவர்கள் சொல்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் அவர் அனுமதிக்கலன்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? தப்பு. விஜய் பண்ணுறது மாபெரும் தப்பு. விவாகரத்து பெறுகிற வரைக்கும் சங்கீதா திருமதி சங்கீதா தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. கோர்ட்டும் அதைத்தான் சொல்கிறது, சட்டமும் அதைத்தான் சொல்லுது, நீதியும் அதைத்தான் சொல்லும். அவங்களுக்கு இந்த வீட்டில் டார்ச்சர் ஆனதுனால அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்க. சரியா? இப்போ மறுபடியும் மனைவியாக தான் வரணும். ஏன்னா விவாகரத்து ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது இல்லை, எனக்கு லண்டனில் வந்து வீடு இருக்குது, இலங்கையில் வீடு இருக்குது, நான் லண்டன் சிட்டிசன் தான், சென்னையில் எனக்கு வீடு இல்லை. அப்போ புகுந்த வீடு யாருது? புகுந்த வீடுனா பனையூர் பங்களா தான், அங்கே தானே அவர் வந்து தங்கணும். இந்த விஜயுடைய வக்கீலெல்லாம் சங்கீதா ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க, வந்தால் உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்லாம் மிரட்டியிருக்காங்க. அதை அந்த புகார் வந்து 2வது பெட்டிஷனில் சங்கீதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் கோர்ட்டில் இந்த வேண்டுகோளாக வச்சுருக்கு சங்கீதா. கலைஞர் அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு மனைவிகள் இருக்கிறாங்க, அப்போல்லாம் பிரச்சனையாகாது, விஜய் வச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக வருதா அப்படின்னு சில பேர்லாம் கேட்குறாங்க. எப்படி பார்க்க? இது ஒரு மூடத்தனமான கேள்வி. ஏன்னா தயாளு அம்மாளோ ஜானகி அம்மாளோ திருமதி எம்ஜிஆரோ திருமதி கலைஞரோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. சரி எங்கள் வீட்டுக்காரரு ஓகே
அவர் சந்தோஷம் தான் என் சந்தோஷம்னு விட்டு கொடுத்தாங்க. ஜானகி அம்மா எனக்கு தெரிஞ்சு உலகம் சுற்று வாலிபன் ஷூட்டிங்கில் லதாவோட தங்க வச்சுருந்தார் எம்ஜிஆர் ஜானகி அம்மாவை. அவங்க எங்கேயாவது ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்காங்களா? இல்லாட்டி தயாளு அம்மாள் எங்கேயாவது வாய் திறந்து பேசியிருக்காங்களா? கலைஞர் புரட்சியாளர் எம்ஜிஆர் சூழ்நிலை வேறு, வாழ்க்கை வேறு. கலைஞர் விஜயுடைய வாழ்க்கை வேறு. உன் பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டா, எதை ரெண்டையும் ஒன்றா சொல்கிறீங்க நீங்கள்? ஜெமினி நேசன் வந்து அடுத்த பொண்டாட்டி சாவித்திரி வச்சுருந்தார். பாப்ஜி முதல் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கலை. யார் ஜெமினி நேசனுடைய முதல் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதனால் அவர் சந்தோஷமாக இருந்தார். சில மனைவிகள் விட்டு கொடுக்கலாம். கோவலனை கண்ணையை கொஞ்ச நாள் விட்டு கொடுத்தா, அப்புறம் திருட்டு பட்டம் கட்டினவன தானே மாதிரி எரிச்சுது. இல்லாட்டி சிலப்பதிகாரம் உருவாகிருக்காத. அதே மாதிரி நீங்கள் இன்னும் அடுத்த கேள்வி கழுவிட்டீங்கன்னா தெய்வங்களே 2 மனைவிகளை வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் திரு விஜய் அவர்களோட படங்களில் நடிச்சிருக்கிறீங்க. பகவதி படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். விஜய் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க. விஜய் அவர்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சார்? ஏன்னா பல பேர் வந்து சொல்கிறாங்க அவர் சைக்கோபாத்துன்னு சொல்கிறாங்க, அவர் வந்து நார்சிஸ்ட்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல விஜய் அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படின்னு? அதெல்லாம் போய் விஜய் மிக நல்ல மனிதர், அன்பான மனிதர். யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு அவர் நல்லா தெரியும். அவருடைய ஆரம்பகால படத்துலையும் நடிச்சிருக்கேன், எஸ்ஏசி இயக்குன படத்துலையும் நடிச்சிருக்கேன். ஏன்னா அது இல்லாமல் பகவதி படத்துலையும் நடிச்சிருக்கேன், வெங்கடேஷ் படத்தில். அவரை பற்றி நல்லா எனக்கு தெரியும். ரொம்ப அமைதியானவர், செட்டில் அமைதியாக இருப்பார், எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டார். அது மட்டும் இல்லை, நான் அவர்கிட்ட எந்த வித ஆப்ளிகேஷனுக்கும் போனதில்லை. என் பையன் ஆடிட்ரு, அப்பா டேய் கல்யாணம் யாராவது வரணும்னு விரும்புறியான்னா, ஆமாம் விஜய் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா சிக்கலை, நான் ஏன்னா விஜய்கிட்ட எந்த இடத்துக்கும் போனதில்லை. எஸ்ஏசியும் அப்படி சொல்ல முடியாது, நீ கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், விஜய் பிஏ எடுத்தார், கேட்டார், அண்ணே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, அங்கே வந்திருக்க சொல்லுங்க, பையனை வர சொல்லுங்கன்னாரு. நேராக போனேன். ஷூட்டிங் முடித்து கேரவனில் வந்தார். என்ன திடீர்னு அப்படின்னு கேட்டார். என் பையன் நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி ரைட்டு, நீங்கள் கீழே இருங்க, நம்ம பையன்ட்டு பேசுன்ட்டார். என் பையன்கிட்ட தான் 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவரே சொல்லிட்டார், நான் வரேன், ஆனால் போஸ்ட் ஸ்டேஷன்லாம் அடிக்காதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னார். சொன்னபடி கரெக்டாக 7 மணிக்கு வந்துட்டார். வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போனார். அந்த வகையில் எந்த பத்திரிகையாளர் வீட்டு திருமணத்துக்கும் விஜய் வந்ததாக எனக்கு தெரியாது. ஆனால் என் பையன் என் கல்யாணத்துக்கு விஜய் வந்தார். அந்த நன்றி கடன் இன்னும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் விஜய் சங்கீதாவோடு வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டோடு விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் அவர் அல்ல. இதுவரைக்கும் விஜய் எந்த தயாரிப்பாளர்களுக்கும் தொல்லை கொடுத்ததா எனக்கு தெரியவே தெரியாது. அரசாங்கம் தான் விஜய்க்கு தொல்லை கொடுத்துருக்கு. ஜெயலலிதா தொல்லை கொடுத்தாரு, மத்திய அரசு தொல்லை கொடுத்தது, இதெல்லாம் போராட்டம் பண்ணார். நிறைய ஒரு 2-3 படங்கள் பெரிய தடங்கல்களை சந்தித்தார் விஜய். ஆனாலும் அது ஜெயித்தார். அப்போதைய உதவியாளர் பிடி செல்வகுமார் அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். இந்த மாதிரி அவர் நல்லவர் தான். த்ரிஷா என்கிறது 7.5 சனி அவர் மனசில் புகுந்துருச்சு. இப்போ அவருக்கு நேரம் சரியில்லை. அதனால் த்ரிஷா ரூபத்தில் வந்து அவர் கெட்டவனை தோற்றமளிக்கிறாரை தவிர நிஜமாக அவர் நல்லவர். த்ரிஷா அவர்களை நீங்கள் 7.5 சனின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஏங்க இன்னும் அவர் குடும்ப சூழ்நிலை நல்லா தெரியுது. அவர் மனைவியை பிரிஞ்சு வாழ்கிற தற்காலிகமானது. எப்போ வேணாலும் மனைவி பிரிஞ்சு போகலாம். தாய் வீட்டுக்கு போனவ கண்டிப்பாக கணவன் வீட்டுக்கு வருவாங்க. அதாவது பிறந்த வீட்டுக்கு போகிறவங்க புகுந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். இந்த சூழ்நிலையில் 42 வயசில் 52 விஜயை உனக்கு ஏன் இந்த தொடர்பு? அது எல்லாரும் காரி துப்புறாங்க. உஷாராக வேண்டாமா? நயினார் நாகேந்திரன்ட்டு அவ்வளோ கோவப்பட்டு இல்லை, நீ த்ரிஷா வந்து விஜய் வீட்டிலேருந்து வெளியே வரணும்னு கோவப்பட்டல. அந்த கோவத்தை நீ வந்து செயலில் காட்ட வேண்டாமா த்ரிஷா? நான் சொன்னது கரெக்டாக இல்லையா? கரெக்டு. அதாவது நீ வந்து இப்போ தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஹீரோயின், மலையாளத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்குது, கன்னடத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்குது, நல்ல சம்பளம் வாங்குது, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குது. அவர் இப்போ எலெக்ஷன் நம்பி வந்துட்டார். மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற விஜய் வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவருடைய லட்சியத்துக்கு எதிராக இருக்கல நீ. அதனால தான் த்ரிஷாவை திட்டுற. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு காரணமே த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதெல்லாம் போய் விஜய் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நினைத்தது அவருடைய வாழ்க்கையில் சில சோதனை வந்துச்சு. இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கும், முதல்வர் ஜெயலலிதா பார்க்குறதுக்கு நாம் போய்
ஊட்டியில் தவம் கிடந்தோமே, குடநாட்டில் தவம் கிடந்தோமே, நம்ம வெளியே அப்படின்னு சொல்லிச்சுல்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் மத்திய அரசு கொடுத்த டார்ச்சர், எப்படி கேப்டன் வந்து தன்னுடைய பாலம் வருங்கிறக்கா தன்னுடைய கல்யாண மண்டபத்தை கவர்மெண்ட் இடித்தாங்களோ, கலைஞர் மேலே கேப்டன் கோவம். அதே மாதிரி மத்திய அரசும் தமிழக அரசும் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற கோபத்தில் மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குதுன்னு நம்பி வந்துட்டார். இப்போவும் ஜனங்க வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை விஜய் மூலமாக எதிர்பார்க்காங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், 200 கோடி சம்பாதிச்சிட்டேன், எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, எனக்கு வசூல் மூலம் கொடுத்தீங்க, ஸோ நான் உங்களுக்கு நன்மை செய்யணும், அதனால் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். கேப்டனும் அதான் சொன்னார். இல்லை, அப்படியாக அவர் மாறுவாரா? இன்னொரு விஜயகாந்த் போல் அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, விஜய் வந்து சொந்த வாழ்க்கையை சீரழிக்கலையே, கரெக்டாக இருந்தார். ஆனால் அவருடைய போதை அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிச்சு. போதைனா அதாவது குடிக்கிற பழக்கம் அது மாதிரியா இருந்தது அவர், அதனால தான் அவருடைய நடவடிக்கைகள் மாறிச்சு. ரெண்டாவது, அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதாவோட அனுசரித்து போனார்னா அவர் இப்போ சிஎம். அது யாருக்கு பொறுக்கலையோ தெரியல, அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி அவர் ஜெயலலிதாவோட அனுசரித்து போயிருந்தா, ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் விஜயகாந்த் கேப்டன் தான் முதல்வர். ஏன்னா அந்த அளவுக்கு ஜனங்க அவர்கள் நம்பினாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலில் அதிகமாக சினிமாவில் பூத்துனது கேப்டன். இப்போ விஜய் அவர்களுக்கு மிக நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் கரூர் விவகாரம், இன்னொரு பக்கம் அவருடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி அவர் எப்படி அரசியலில் நிற்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஒரே வார்த்தைங்க, எனக்கு தெரிஞ்சது, இந்த சூழ்நிலையில் அவர் இந்த சிக்கலில் இருந்தெல்லாம் மீளணும். இந்த சிக்கலில் இருந்து மீளுறதுக்கு ஒரே வழி பாஜகவிட்ட சரண்டர் ஆகிறது. பாஜகட்ட சரண்டர் தான், ஏடிமியோட அலைன்ஸ் வச்சுக்கிறேன் சொல்லி அலைன்ஸ் வச்சுக்கிட்டா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எழுதி வச்சுக்கிங்க, மே மாதம் அவர் நடிக்க வருவார். அதேமாதிரி அவருடைய இந்த பக்கு அப்போ இது கடைசி படம் இல்லை, ஜனநாயகன் வந்து கடைசி படம் கிடையாது. இல்லை, அவர் தொடர்ந்து நடிப்பார். அது வந்து அவருடைய விதி. என்ன காரணம்னா, இப்போ வந்து அவர் எடுத்த எடுப்பில் வந்து கோட்டையில் சிஎம்மாக உட்கார முடியாது. இப்போ அவர் அரசியலை கற்றுக்கணும். சட்டசபைக்கு போய் சட்டசபையில் என்ன நடக்குது, எப்படி அரசியல் பண்ணுறாங்கிற தந்திரங்களை சாணக்கியத்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு 31 ட்ரை பண்ணால் வாய்ப்பு இருக்குது. எடுத்த எடுப்பில் வந்து ஜெயிச்சிட முடியாது. எல்லாம் தட்டி தாடு மாதிரி விழுந்து அப்புறம் எந்திரிச்சு ஓடணும், அந்த மாதிரி தான் அரசியல். அதனால் இப்போ அதேமாரி அந்த பாஜகட்ட சரண்டர் ஆகிட்டார்னா, அதை பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திச்சார்னா எல்லா கேஸும் போயிடுங்க. கரூர் கேஸ், சிபிஐ கேஸ் இருக்குல்ல, அது போயிடும். எல்லா கேஸையும் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போது ஒரு சாதா 40 பேர் வந்துட்டாங்க, எந்த மாநிலத்தில் சிபிஐ வந்து விசாரிச்சுது, மறுநாளே வந்துட்டாங்கல்ல. இதில் வந்து புரிய வேண்டாமா, உனக்கு பாஜகவும் எதிரியாக இருக்குது, மத்திய அரசு எதிரியாக இருக்குது, பார்க்க வேண்டாமா? நீ எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அதாவது நான் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு, அந்த காருக்கு டேக்ஸ் கட்டி காரையும் விற்றாச்சு. அதேமாதிரி இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சா இல்லையா? அரசாங்கத்தை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை விஜய் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் வந்து சினிமா வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய முகசுளிப்பை ஏற்படுத்திருச்சோ? ஆமாம், எல்லாருக்கும் மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்குங்க. மனைவி குழந்தைகள் இருக்கிறவன் வேறு வழி இல்லை, சமுத்திரக்கனி மாதிரி தான் பேசி ஆகணும், பார்த்திப மதியம் பேசி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ நானே இப்படி ஏன் பேசுகிறேன், சில விஷயங்கள் எனக்கு விஜய் ஏற்று பேசுகிற பிடிக்கலை, ஆனால் வீட்டுக்கு போகிற சோறு கிடைக்கணும். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. ஓகே சார், இதை விஜய் புரிஞ்சுக்கணும். சங்கீதாவோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது தான் என் விருப்பம், இந்த சேனல் விருப்பம், உங்கள் விருப்பம், எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.